ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு காங்கேயம் பிரீட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். காங்கேயம் பிரீட் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொலி என்ன அப்படின்னா, எப்பவும் போல் வாரம் குண்டடம் மாட்டு சந்தைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தோம். காணொலியானது இப்போ எடிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த காணொலி தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஓகே கைஸ், வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். குண்டடம் மாட்டு சந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாடுகள்லாம் வந்தோன்னமே இருக்குது. இதில் ஒரு நாட்டு மாடு இருக்குது. பொன்னேரி குடிமங்கலத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஊரில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மாடு. உள்ளே வந்தோடனே ஒரு நாட்டு மாடு. நம்ம 10:55 அப்படிங்கிறப்ப உள்ளே வந்திருக்கோம். நிறைய மாடுகள் உள்ளே போயிருச்சு. சந்தையோட என்ட்ரன்ஸ். ஒவ்வொரு மாடுகளும் அப்படியே உள்ளே வந்துட்டுருக்கு. வாங்கி கட்டி இருக்கிறாங்க. நாட்டு மாடு வெள்ளை கலரில் இருக்குது. ஜம்மன் நாட்டுக்கண்ணை எங்கிருந்து கொண்டு வந்திருக்குது? இல்லை எங்கிருந்து கொண்டு வந்திருக்கு? வாங்கினீங்களா? பேச தெரியாது அப்படிங்கிறாரு. இங்கே வந்து வாங்கியிருக்காங்க. சேல்ஸ் கெடாரியா காளையா? அது கெடாரியா? ₹37 சொல்கிறாங்க. இங்கேயே விற்றுருவாங்க. சந்தையில் இருக்கக்கூடிய கூட்டத்தை பாருங்க. இங்கே ஒரு நாட்டு கடாரி. கண்ணு மாடாட்டு இருக்குது. ரெண்டு இது கெடாரிக்கும் இதானே ஒன்று வந்திருக்காரு. இது பெரிய கொம்புடைய மாடு, பழைய வர்க்க மாடு. இங்க ஒரு செவலை. கண்ணு மாடு செவலை. காராம்பஸ். எடுத்தாலும் ஒரு 25,000 சொல்லிடலாம்.
ஒரு 27,000 வாங்கிக்கலாம். காளை கன்றுகள். தலைவர் இங்கே கொண்டு வந்துட்டாரு பாருங்க. என்னங்க இங்கே தடிச்சிருக்குது? கடாரிக்கண்ணா எப்படி இது? கடாரி கண்ணுங்களா? எத்தனை மாதத்துக்கு கண்ணு இது? 1.5 வருஷத்துக்கு கண்ணு. விலை என்ன சொல்கிறீங்க? 33,000. கடாரி கண்ணு 1.5 வருஷம் கடாரி கண்ணு. இங்கே விற்றுருவீங்களா? அப்படியே நம்ம பேர், காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். பேர் வந்து கோபிநாத். ஊர் வந்து காங்கேயம். காங்கேயம். ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 63 740 64 928. ஓகே. காங்கேயத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அழகிய 33,000 வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்பர் மேலே அதான் காராம்பஸா? காராம்பஸ்ஸு மயிலை இந்த பக்கம் அது அந்த சந்தன கலர் இருக்குல்ல, அது சந்தனப்பிள்ளை ஒன்று அங்கே இருக்கு. வீடியோங்கண்ணா, ஒரு வீடியோ எடுத்துட்டு போப்போம். சொல்லுங்கண்ணா. எங்கேருந்து வந்திருக்கீங்க? காங்கேயம். மாடு வாங்குறதுக்கு வந்திருக்கீங்க. ஓகே. இப்போ எத்தனை மாடுகள் வாங்கியிருக்கீங்க? 5 வாங்கியிருக்கிறேன். 5 வாங்கியிருக்கீங்களா? ஓகே. வயசானது. அப்படிங்களா? சரிங்கண்ணா. எப்படி பால் மாடு இது வாங்கலாம்ங்களா? சரிங்கண்ணா. இது 2 மாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஜோடி காளைகள். இந்த அண்ணங்கிட்ட ஒரு 3 மாடு இருக்கும் போல. இதுங்களா? ஆமாம், எல்லாமே நம்மளுக்கு. இது எல்லாமேங்களா? அந்த சிந்து எல்லாமே நம்மளுக்கு. எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? குறுக்குவலஸ். எங்கேங்கண்ணா இருக்குது குறுக்குவலஸ்? கொடுமுடி. ஓ, கொடுமுடியிலிருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சந்தன பிள்ளை வந்து எப்படிங்கண்ணா? சென்னைங்களா ஈத்து மாடுங்களா? சென்னை இல்லைங்க. இது என்ன விலைங்கண்ணா சொல்கிறீங்க? இது 50 ரூபா சொல்லுது. 50 ரூபா. இந்த இதுங்கண்ணா மயிலைங்க? 50 தான். அந்த பக்கம் இருக்கிற மயிலைங்கண்ணா குட்டிங்க? 23ங்க. அந்த சிந்து மாடு 2 என்னென்ன சொல்கிறீங்க? அவருதுங்களா சிந்து மாடு? இந்த 3 மட்டும் உங்களுதுங்க. இங்கேயே விற்றுருவீங்களாங்கண்ணா? இல்லை, ஓகே. இங்கேயே விற்றுருவார். அதனால் காண்டாக்ட் நம்பர் தேவைப்படாது. ஒரு வேளை இருந்துச்சுன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுறக்கு நம்பர் சொல்லுங்கண்ணா. அவருதுங்களா? ஓகே. இதெல்லாம் அவருது, அந்த அண்ணாவோடது. ஆனால் இந்த மாடு வாங்கணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசின்னு சொல்லுங்கண்ணா. 94435 ஓகேங்கண்ணா. எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? ஈரோடு மாவட்டம். சரிங்கண்ணா. கொடுமுடி தாலுக்கா, சிவகிரியிலிருந்து கொண்டு வந்திருக்கீங்க. ஓகேங்க. நம்ம பேருங்கண்ணா? சின்னசாமி. வார வாரம் கொண்டு வந்துருக்கீங்களா? என்னென்ன சந்தைக்கெல்லாம் போயிட்டுருக்கீங்கண்ணா? குண்டடம், திருப்பூர், ஈரோடு, சிவகிரிங்க. நாட்டு மாடுகள் வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாமாங்கண்ணா? ஓகேங்கண்ணா. இந்த மயிலை எப்படிங்கண்ணா? அது மயிலை வந்து 42,000 ரூபாய்க்கு கேட்குறாங்க. சரிங்கண்ணா. 45,000 ரூபாய்க்கு 45,000 ரூபாய்க்கு வச்சுக்க சொல்லியிருக்கீங்க. ஓகேங்கண்ணா. இது எப்படிங்க இப்போ சென்னைங்களா எப்படிங்கண்ணா? அது இது இப்போதைக்கு சென்னை இல்லை. சரிங்கண்ணா. சென்னை பிடிக்கிற தருத்து இருக்குது. இந்த சந்தன பிள்ளைங்கண்ணா? சந்தன பிள்ளை சென்னை இல்லை. இல்லை. ஓகே. அது 43 ரூபாய்க்கு கேட்குறாங்க. சரிங்கண்ணா. 50 ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகேங்கண்ணா. அந்த பக்கம் இருக்கிற மயிலக்கண்ணுங்கண்ணா? மயிலக்கண்ணு 19 ரூபாய்க்கு கேட்குறாங்க. சரிங்கண்ணா. அது 23 ரூபா. 23 ரூபா சொல்லுங்க. ஓகேங்கண்ணா. அந்த சிந்து மாடெல்லாம் நம்மளுதாங்கண்ணா? மாடு 72,000 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 77,000 ரூபாய்க்கு. ஓகேங்கண்ணா. இந்த காண்டாக்ட் நம்பர்லாம் நான் மேலேயே கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் வந்து இந்த காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. நம்ம பேர் என்னங்கண்ணா சொன்னீங்க? சின்னசாமி. ஓகே. நம்ம அண்ணா தான். வேணுங்கிறவங்க குண்டடம் சந்தைக்கு வர்றாங்க. காண்டாக்ட் நம்பரும் நான் மேலே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. சந்தையிலேயே ஒரு அழகான ஒரு சந்தன மாடு, செவலை ப்ளஸ் பிளாக் மிக்ஸ் ஆன மாதிரி உப்பு நிற்கிது பாருங்க. இந்த மாடு
ஜம்முன் இருக்குது. கண்ணு மாடு சூப்பரான மாடு, கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாடு எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? எங்கேருந்து கொண்டு வந்து? சத்திரங்களா? நம்ம ஊர் சத்திரங்க. சரிங்க, ஓகே ஓகே. வியாபாரி. இந்த மாடு வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் சொல்லுங்கண்ணா. ஃபோன் நம்பர் 90. சரிங்கண்ணா. 1952. இது கண்ணு மாடுங்க. இது ஈத்து எத்தனை நீத்து தெரியுங்களாங்க? 3 நீத்துங்க. விலை என்னங்கண்ணா சொல்லுங்கள்? 70 ரூபாய்ங்க. ஓகே, முன்ன பண்ண அனுசரித்து கொடுப்பீங்களாங்க? அப்படிங்க. ஓகேங்கண்ணா. இது தவிர வேறு மாடு இருக்காங்கண்ணா நம்மக்கிட்ட? இருக்குங்க. வேணும்னா கான்டாக்ட் பண்ணால் வாட்ஸ்அப்பில் எல்லாம் அனுப்பிச்சிடுவீங்களா? ஓகேங்கண்ணா. நம்ம பேர் என்னங்கண்ணா சொன்னீங்க? சரவணன். ஓகேங்க. சரவணன்னா கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா சரியான அழகான ஒரு நாட்டு மாடு. ஜம்முன்னு இருக்குது. நல்ல பெரிய கொம்பு. பக்கத்தில் போய் எடுக்கிறதுக்கே பயமாக இருந்துச்சு. சிந்து மாடுகள் 2. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மாடுகள் தான். நாட்டுக்கண்ணு ஒரு நாட்டு மயிலை. என்ன விலைக்கு வாங்கியிருக்குங்க? 17 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். எங்கேருந்துங்கண்ணா வந்திருக்கீங்க? காங்கேயத்துலேருந்து வந்திருக்கீங்க. ஓகே. வேறு மாடுகள் ஏதாச்சும் வாங்கியிருக்கீங்களாண்ணா? வந்தாங்கன்னா ஒரு கண்ணு குட்டி தான் பிடிச்சிருந்துச்சி. ஆஹா, ஓகே ஓகே ஓகே. வீட்டு தேவைக்காக வாங்கியிருக்கீங்களா? வீட்டில் வளர்க்குறேன். சரி, நீங்கள் விவசாயி தான்? விவசாயி. நம்மகிட்ட 3 மாடு இருக்குங்களா? சரிங்க. வாங்கியிருக்கோம். அவன் ஐடியில் வேலை செய்கிறேன். ஓ, இப்போ ஆர்வத்தில் வந்து வாங்கணும்னு வளர்த்தோன்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ஓ, பரவாயில்லைங்க. ஓகேங்க. இது எத்தனை மாதத்துக்கு கண்ணுங்கண்ணா? அது 7 மாதம் 8 மாதம் 7 மாதம் தான் இருக்கும். சரி சரி சரி. என்ன விலைக்கு வாங்கினீங்கன்னு சொன்னீங்க? 17 ரூபாய்க்கு. 17 ரூபாய்க்கு. ஓகேங்க. விவசாய ஆர்வலர்கள் நீங்கள் இல்லை? ஆமாம். வேறு மாடுகள் நம்ம பண்ணையில் இருக்குங்களா? நாட்டு மாடு இருக்குங்களா? நாங்களும் சிந்து மாடு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஓ, சிந்து மாடு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. சிந்து மாடு அப்போ வேணும்னா நம்மகிட்ட தொடர்பு வேண்டாம், வாங்கிக்கலாம். நான் அப்படியே நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். 95 78 41. ஓகேங்க. 13 15. நம்ம பேருங்கண்ணா? பிரதீப் குமார் காங்கேயம். பிரதீப் குமார் காங்கேயம். ஃபேஸ்புக் ஐடி வந்து பிரதீப் குமார் காங்கேயம்னு இருக்குது. ஓகே. ஃபேஸ்புக் ஐடியில் அதில் எப்போவுமே போட்டுருவீங்க, உங்கள் அப்டேட்ஸ் இருக்கும். ஓகே ஓகேங்க. நன்றிங்கண்ணா. நன்றிங்க. இங்கே ஒரு 2 மாடு இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிந்து மாடு கட்டியிருக்காங்க. சிந்து மாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. லேடிஸ்லாம் கூட கொண்டு வந்திருக்காங்க. தானே பார்த்தீங்கன்னா 2 மாடு கொண்டு வந்திருக்காங்க. 2மே சிந்து மாடுங்களா எப்படிங்களா? சின்ன மாடு தாங்க. 2மே சிந்து மாடு தான். ஆமாங்க. ஓகேங்கண்ணா. நம்ம வியாபாரிங்களா எப்படிங்க? இல்லைண்ணா காட்டு கை தாங்கண்ணா. ஓ, நீங்கள் இப்போ காட்டில் மேய்ச்சிட்டு இருந்த மாடு அப்படியே விற்கலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்கீங்க? ஆமாங்க. ஓகே. இது 2ங்களா? இது 2 தானே. இது என்ன விலை சொல்கிறீங்க? இது 35 ரூபா சொல்கிறோம்ண்ணா. 35. பல்லு எத்தனை போட்டிருக்கீங்கண்ணா? பல்லெல்லாம் சேர்ந்துக்குச்சு. பல்லு சேர்ந்துக்குச்சுங்க. எத்தனாவது ஈத்துங்கண்ணா அது? இது 3 ஈத்து ஆச்சுண்ணா. 3 ஈத்து ஆயிடுச்சு. இப்போ சென்னைங்களா பால் கறந்துட்டு இருக்கு? சென்னை இல்லை. சென்னை இல்லைங்க. ஓகே. அதுங்க அது எத்தனாவது ஈத்து எப்படிங்க அது? அந்த மாடு அது 3 ஈத்து ஆச்சு. 3 ஈத்து. இது என்ன விலை சொல்கிறீங்க? இந்த இது 35 ரூபா சொல்லுது. 35ங்க. ஓகே. அதுங்கண்ணா? அது 45 ரூபா சொல்கிறோம். 45ங்க. அது கறவையெல்லாம் எவ்வளோங்கண்ணா கொடுத்துட்டு இருந்துச்சு? அது கறவையெல்லாம் எவ்வளோ கொடுத்துட்டு இருந்துச்சுங்க? அது கறவை 5 இறக்குங்க. 5. ஓகே ஓகே. இது இருக்குது. இங்கேயே அநேகமாக சேல்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு வேளை இருக்குது அப்படின்ற பட்சத்தில், ஒரு வேளை இது வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 7339045092. ஓகே. எங்கே இருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? நாங்கள் கல்லிமுந்திங்கண்ணா. புரியலைங்க. கல்லிமுந்தியா. அது எங்கேங்கண்ணா இருக்குது? இங்கே ஒட்டனத்து பக்கம். ஒட்டஞ்சத்திரம் பக்கம். ஓகே. நம்ம பேருங்கண்ணா? முத்துச்சாமி. முத்துச்சாமி. ஓகே. நன்றிங்கண்ணா. ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்பர் மேலேயே கொடுக்குறோம், கான்டாக்ட். மயில மாதிரி இது என்ன விலைங்கண்ணா சொல்லுது? என்ன விலை சொல்லுதுங்க? வாங்கினீங்களா? ஓ, வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. காலக்கண்ணு வாங்கறதுக்கு வந்திருக்காங்க.
நாட்டு மாடுகள் பெரும்பாலும் எல்லாமே காட்டி அப்படியே நோக்கமா சிந்து மாடுகள் இருக்கா என்ன ஏது அப்படின்ட்டு அப்படியே பார்த்து போகலாம். நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஒரு புழக்கைய விலையெல்லாம் கேட்டு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். விலை கேட்டு சொல்லாமல் இப்படி வாங்குவாங்க. இங்கே ஒரு சேல்ஸ் முடிஞ்சுதான். என்ன விலைங்கண்ணா சொல்லுது? என்ன விலை சொல்லுதுங்க? 27. கம்மியாக சொல்கிற மாதிரி இருக்குது. நத்தக்கரை மாடுங்க. நத்தக்கரை மாடுங்க. கம்மியாக சொல்கிறேங்க. ஓகே ஓகே. சந்தையிலேயே சேல்ஸ் பண்ணிடுவீங்களாங்க இல்லை விலை முடிஞ்சால் தான் கொடுக்குற மாதிரி இருக்குங்களா? இல்லை இங்கேயே சேல்ஸ் பண்ணுறது எனக்கு விலைக்கு ஒத்து வந்தால் கொடுப்போம். இல்லைன்னா அப்புறம் வேறு பக்கம் கொண்டு போவோம். ஓகே ஓகே. இல்லாட்டி தோட்டமே கொண்டு போயிடுவோம். அப்படி ஒரு வேளை கொண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா உங்களை தொடர்பு கொண்டு வாங்குறதுக்கு ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா சொல்லிடுறேன். எங்களுடைய நம்பர் சொல்லுங்களா? 97 15 38 38 16 21. ஒரு வேளை இந்த மாடு வந்து இந்த சந்தையில் சேல்ஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த தொடர்பு எனக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சரி. நம்ம பேர் என்னங்கண்ணா? உதயகுமார். என்ன சொல்லுது? ஓகே. இப்போ வந்து விலை கேட்டுட்ருக்காங்க. அநேகமாக சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நத்தக்கரை மாடு அப்படின்றதுனால கொஞ்சம் ரேட்டு கம்மியாக சொல்கிறாங்க. இது வேறு மாடு கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கு. சந்தையோட ஒரு முக்கு பகுதி எண்டு. இங்கே ஒரு நாட்டு மாடு கட்டியிருக்காங்க. அம்மா போட்டுருச்சாட்டு இருக்குது. காளையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இளநிக்காரர் வரலையாட்டிருக்கு. இல்லைன்னா இளநி சேல்ஸ் ஆகிருக்கு போயிருப்பார். வேறு ஏகப்பட்ட மாடு கொண்டு வந்திருக்காங்க. எங்க இருந்துங்க கொண்டு வந்திருக்கீங்க? எங்க இருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? சீனாபுரத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை மாடுகள்னா கொண்டு வந்திருக்கீங்க? 30 மாடுங்க. 30 மாடு கொண்டு வந்திருக்கீங்களா? ஓகே ஓகேங்க. சீனாபுரத்துல இருந்து 30 மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் எப்படிங்க? இந்த மாடுகள்லாம் ஆவரேஜாக என்ன ரேட்டு வரும்? ஆவரேஜாக 30 ரூபா மேனியாக வரும். 30 ரூபா மேனியாக வரும். ஓகே. நீங்கள் என்ன விலை ஹை ரேட்டு என்ன விலையிலிருந்து கொண்டு வந்திருக்கீங்க? ஹை ரேட்டுக்கு நம்மக்கிட்ட 60 ரூபா வரைக்கும் இருக்குங்க. 60 ரூபா வரைக்கும். இப்போ பால் மாடுகள் ஏதாச்சும்? பால் மாடு இல்லைங்க, வளர்ப்பு கிடாரி மாடுகள் தான் கொண்டு வந்திருக்கீங்க. ஓகேண்ணா. இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நம்மளை தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசின்னு சொல்லிடுங்க. சொல்கிறேங்க. 98ங்க 98ங்க 42 42 72 99 99 62. நம்ம பேருங்கண்ணா? பேர் சுரேஷ். வாரம் என்னென்ன சந்தைக்குண்ணா போவீங்க? சந்தைங்க, திருப்பூர் சந்தை. சரிங்க. சந்தைங்க. ஓகேங்கண்ணா. குன்னத்தூருங்க. ஒட்டச்சத்திரம். ஓ, வாரத்தில் எல்லா நாளும் சந்தைக்கு போயிடுவீங்க. ஓகே. நீங்கள் வியாபாரம் இல்லைங்க? ஆமாம். ஓகே. ஒருவேளை உங்களுக்கு மாடுகள்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த அண்ணாவை கூப்பிட்டுக்குங்க. நம்ம சிந்து மாடுகள் மட்டும்தான் பண்ணுறோமா? சிந்து மாடு மட்டும். ஓகே. நாட்டு மாடுகள் கிடைச்சாலும் நாட்டு மாடுகள் சிந்து மாடு மட்டும். சிந்து மாடு மட்டும்தான் பண்ணுவீங்க? வளர்ப்பு மாடு மட்டும். வளர்ப்பு மாடுகள் மட்டும்.
வளர்ப்பு மாடுகள் மட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல கிடாரி மாடுகள்லாம் வேணும் அப்படின்னா இந்த அண்ணாவை தொடர்பு கொள்ளுங்க. சிந்து மாடுகள் மட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்பையும் நான் மேலேயே கொடுக்குறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சிந்து மாடுகளால் நிரம்பியுள்ள குண்டடம் மாட்டு சந்தை. இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நிலத்துலேயே முட்டீர் மாட்டு இருக்கு. மடி அந்த அளவுக்கு நல்லா பெரிய மடி. ஒருத்தரை விடுச்சிருக்கார். இந்த மாடுகள்லாம் பெரும்பாலும் வாங்கி கட்டியிருக்காங்க. இந்த வாரம் ஐயா மாடு நம்மளுதுங்களா? ரெண்டு மாடு தான் கொண்டு வந்திருக்கீங்களா? ரெண்டு மாடு தான் கொண்டு வந்திருக்கீங்க. விலை என்ன சொல்கிறீங்க? இது 10 ரூபா சொல்கிறேன். ஒரு 2 ரூபா 40 ரூபா சொல்லியிருக்கேன். ஓ 40 ரூபாய்க்கு சொல்லியிருக்கீங்க. அதுங்க அது ரெண்டும் சேர்ந்தா? ஓகே, ரெண்டும் சேர்ந்து 40 ரூபா சொல்கிறாங்கப்பா. சிந்து மாடுகள். அது பால் மாடுங்களா எப்படிங்க? அது பால் மாடுங்களா எப்படி? கிடாரி என்ன பருவத்துக்கு வந்துருச்சுங்களா? பக்கம் ஊசி போடலாம். ஊசி போடலாம். வாங்கிட்டு போனால் ஊசி போட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் வியாபாரிங்களா எப்படிங்க? வியாபாரி அவருங்களா? சேப் சட்டை. ஓகே, அண்ணனா தான் வியாபாரி. எத்தனை மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க மொத்தமாக உங்கள் இதில் இருந்து? நாங்கள் ஒரு 5 மாடு. 5 மாடு. எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? பெங்களூர்லேருந்து. பெங்களூரா? என்னென்ன சந்தைக்கு போவீங்க? இங்கே குண்டடம் பொள்ளாச்சி. கொண்டு வருவோம். ஓ, குண்டடம் பொள்ளாச்சி இந்த மாதிரி சந்தைக்கெல்லாம் போவாங்களாட்டிருக்கு. அந்த அண்ணா தான் வந்து ஓனர். இந்த மாடெல்லாம் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் நான் சொல்கிறேன். பெங்களூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் கொடுக்கறதுக்கு விரும்பலை அப்படின்றதுனால நம்ம எடுக்கல. நீங்கள் எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? அவருங்களா? வெளியில் போயிட்டார். வியாபாரியெல்லாம் வெளியில் போயிட்டாங்க. இவர் ஒருத்தரே 1 2 3 4 5 மாடு பிடிச்சிட்ருக்காங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆட்கள் கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. பெரும்பாலும் யாரும் பேட்டி கொடுக்கறதுக்கு விரும்பலை. அதனால் நம்மளும் அப்படியே ஓரில் எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். எல்லாம் பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் தோல் நைஸ் உள்ள மாடுகள். கன்றுகள்லாம் வண்டியில் ஏற்றிட்டு இருக்காங்க. அவரு ஓகே காய்ஸ், நம்ம நாட்டு மாடுகள் பெரும்பாலும் எல்லாம் பார்த்துட்டோம். அப்படியே நம்ம கிளம்புறோம். குண்டடம் மாட்டு சந்தை காணொளி இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் நம்ம நல்லதொரு காணொளியில் சந்திப்போம். சந்தையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வாங்கிப்போம். இது ஒரு நல்ல ஒரு பெரிய அகலமான கொம்புடைய ஒரு மாடுங்க. காளியம்மன் துணை. ஓகே, நம்ம இவங்க தான் வந்து அப்பளை காலையில் ஒரு நாட்டு மாடு உள்ளே கொண்டு வந்தாங்க. அவங்க தான் பெரிய அகலமான கொம்புடைய ஒரு மாடு வாங்கிட்டு போகிறாங்க. ஓகேங்க, மீண்டும் நம்ம நாளைக்கு பழையகோட்டை நாட்டு மாட்டு தாவணியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இளங்கோ, காங்கேயம் பிரீட் சேனல். நன்றி, வணக்கம் மக்களே.